மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னாரு கிருஷ்ண பரமாத்மா. தமிழில் 12 மாதம் இருக்குது. மார்கழி மாதத்தில் மாதங்களில் நான் தான் மார்கழி மாதத்தில் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது சூரியனிலிருந்து அதிக தொலைவில் இருக்கும் காலம் மார்கழி மாதம். நம்ம அப்போ தான் அதிக தொலைவில் இருப்போம் சூரியன்கிட்டேருந்து. மற்ற மாதங்கள்லாம் சூரியன் அதை விட கம்மியாக தான் இருப்பான். அந்த மாதம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதனால் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இருள் காலம் முடிவது. ஒளிக்காலம் இருள் காலம்னு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க பிரித்தானுங்க ஞானிகள். அப்போ இருள் காலம் முடிவு. இருள் முடிந்து ஒளி வரப்போகிறது தை மாதம். அதனால தான் கடைசி இருள் மார்கழி மாதத்தில் போகிற தொடங்கினானுவோம். மகாபாரத போகிற புரியுதா? மகாபாரத போர் தொடங்கி தை மாதம்தான் அது முடிவடைஞ்சு ஒளிக்காலம் தொடங்குகிறது. அந்த மார்கழியிலே தான் நம்ம கடவுளை வணங்கணும். வர்ற ஒளிக்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதுக்காக தான் மாதங்களிலே